மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இறுதி செய்கின்ற அதை முழுமைப்படுத்துகிற பணியிலே ஈடுபட்டிருக்கிறது. 26ஆம் தேதி திருச்சியில் மக்கள் நல கூட்டணியின் வழக்கறிஞர் மாநாடு நடக்கிறது. 28ஆம் தேதி மாலை நாகர்கோவிலில் பொதுக்கூட்டம், 29ஆம் தேதி காலை 10 மணிக்கு பாளையங்கோட்டை, மாலை 4 மணி சங்கரன்கோவில், இரவு 7 மணி கோவில்பட்டி, 30ஆம் தேதி காலை 10 மணி சாத்தூர், மாலை 4 மணி அருப்புக்கோட்டை, இரவு 7 மணி பரமக்குடி என்று இந்த கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. நாளைய தினம் மாலை 4 மணிக்கு தீக்கதிர் அவர்கள் பத்திரிகையை கணினி மயமாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பணி தொடங்குகிறது. இந்த கட்டத்தில் நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு, நாளுக்கு நாள் எங்களுடைய ஆதரவு மக்கள் மத்தியிலே வேகமாக வளர்ந்து வருகிறது. எனக்கு மிகுந்த கவலை அளிப்பது அண்ணன் கலைஞருடைய நிலைமைதான். நான் ஒப்புக்கு சொல்லலை, உண்மையிலே வருத்தப்பட்டு இங்கே காலையில் என்னுடைய சகோதரர்கள்ட்ட எல்லார்ட்டையும் நான் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னேன். அதாவது அண்ணன் கலைஞர் ஒரு செய்தியை சொல்லுகிறார், வேறொரு கட்சி மறுத்து சொல்லு, இப்போ நான் விமர்சனம் பண்ணுறேன், ஏன் இப்படி கலைஞர் சொல்கிறாரு, நாளைக்கு அது நடக்குமா நடக்காதாங்கிற நிலைமையிலே அவர் சொல்கிறாரு. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது, அவர்கள் எங்களோடு வருவார்னு சொல்கிறாரு. இது மீண்டும் ஒரு பரிகாசத்துக்குள்ள ஒரு கருத்து மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு வருத்தப்படுறேன்னு சொன்னேன். ஆனால் அந்த கட்சியின் பொருளாளர் அவர் சொன்னதை அப்படியே மறுத்து இன்றைக்கு பேட்டி கொடுக்கிறார். கலைஞர் சொல்லுகிறார் பத்திரிகையாளர்களிடம், தொலைக்காட்சியிடம், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அவர்கள் எங்கள் கூட்டணிக்கு வருவார்கள் என்று நான் நம்புகிறேன் என்று நேற்றைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடிந்ததற்கு பிறகு தொலைக்காட்சி பத்திரிகையாளர்களிடம் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். இன்று மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படி எந்த பேச்சும் நடக்கல, எப்பயோ நாங்கள் அழைச்சதை சொல்லிட்டு இருக்கிறாங்க என்று நிர்தாட்சண்யமாக இது அவரை காயப்படுத்துமே, அவர் சொன்னதை நம்மளே ரெஃப்யூட் பண்றோமே, நம்மளே அதுக்கு நேர் எதிராக சொல்றோமே. கட்சி தலைவர் இப்படி சொல்லி இருக்கும் போது பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது சொன்னார். கிளியரா வந்திருக்கு, எல்லா பேப்பர்லயும் வந்திருக்கு. எப்பொழுதோ பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு, எப்பொழுதோ கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தது, அதை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கலாம் யாராவது. அவர் கட்சி தலைவரையே இன்டைரக்டா ஹிட் பண்றாரு. என்ன ஆத்திரத்தில் அவர் இதை ஹிட் பண்றாருன்னு தெரியல. இந்த மாதிரி நிலைமை எனக்கு தெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டதே கிடையாது. நான் 29 வருஷம் அந்த கட்சியில் இருந்திருக்கிறேன். அதன் பிறகு இன்னைக்கு 22 வருஷமா போராடிட்டு இருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள் தலைமையின் கருத்தை நிர்தாட்சணியமாக மறுத்து அவரை அதை ஒரு பழிப்பதை போல பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சொல்லி எல்லாம் வந்த பிறகு எப்பயோ அழைப்பு விடுத்தது, இப்போ ஒன்றும் நடக்கல என்று கூறியிருப்பது, இது மாதிரி கட்சி தலைமைக்கு எதிராக பொருளாளரே பேசுவது எனக்கு ஒன்று சிண்டு முடிகிற நோக்கம் கிடையாது. உடனே அவங்க சொல்லுவாங்க சிண்டு முடிகிற வேலையில் ஈடுபட வேண்டாம்னு. சில மேதாவிகள் இருக்காங்க, இப்போ புதுசாக வந்திருக்காங்க, அவங்களுக்கு திமுகவுக்கு முன்னாடி ஸ்நான பிராப்தி கிடையாது. இதெல்லாம் இந்த கார்பரேட் கம்பெனியிலிருந்து கொஞ்சம் பேர் இறக்குமதி பண்ணியிருக்காங்க ஊடகங்களுக்கு அனுப்புறதுக்கு. அவங்க சொல்லலாம், நான் சிண்டு முடிகிற வேலையில் நான் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு பொதுமக்கள் பார்வையில், அரசியல் அரங்கத்தில் பார்வையில், அரசியல் நோக்கர்கள் பார்வையில் இது எப்படி எடுத்துக்கொள்ளப்படும்? மூக்க இருக்கிற மாதிரி நோஸ் கட் பண்ற மாதிரி சொல்றதுன்னா எது உண்மை? கலைஞர் சொல்வது உண்மையா, இவர் சொல்றது உண்மையா? அந்த அளவுக்கு காரணம் அந்த இயக்கத்தில். நான் நேற்று கூட ஒரு பத்திரிகையில், நேற்று முன்தினம் தினமலர் பத்திரிகையின் இடத்துல கேட்டப்ப 3 தலைவர்களை, பெரியார், அண்ணா, கலைஞர் கேட்டப்ப நான் சொன்னேன், தலை சிறந்த எழுத்தாளர், ஈடிணையற்ற சொற்பொழிவாளர், நிகரற்ற ராஜதந்திரி, பல்வேறு ஆற்றல் திறமை இருந்தும் குடும்பம், மகன், புள்ளனு அவருக்கு வீழ்ச்சி ஏற்பட்டதுன்னு சொன்னேன். அதுதான் இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய நிலைமை. ஆக குழப்பத்தில் இருக்கு அந்த கூடாரம். அதிமுக கூடாரம் அது ரொம்ப, அதாவது அங்க எப்படின்னா அது ஒரு கொள்ள கூட்டம், அது பகல் கொள்ள கூட்டம்.
பங்கு போடுறதுல சண்டை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பிரச்சனையாச்சு. இப்போ வெளியில் ஒன்றும் புண்ணுக்கு தடம் மாதிரி அவர் வந்தார், இவர் வந்தார், தலைமகளத்துக்கு வந்தார், அங்கே போனார், ஊருக்கு போயிருக்காருன்னு இருக்காங்க. ஐயா, நேற்று ஸ்டாலின் ஆட்சியில் பங்கு இல்லைன்னு சொல்லியும் ஏற்கனவே துணை முதல் பதவி கேட்டிருந்தாங்க காங்கிரஸ். யூவிஎஸ் இளங்கோவன் அவர்கள் ஆட்சியில் பங்கு இல்லைன்னு சொல்லி இது வரைக்கும் அவர் எந்த கருத்தும் சொல்லலை காங்கிரஸ். அதை பற்றி என்ன? அதாவது இப்போ என்னென்னா, ஈவிகேஎஸ் இளங்கோவன் தேவையில்லாமல் எல்லாத்துலேயும் மூக்கு நீட்டுவார். அவர் திடீர்னு என்ன சொன்னார்னா, ராகுல் காந்தியை கொண்டாந்து இங்கே எம்எல்ஏ ஆக்கி சீஃப் மினிஸ்டர் ஆக்க போகிறேன்னாரு. சரி, அப்போ எந்த தொகுதியில் நிறுத்த போகிறாருன்னு மற்ற பத்திரிகையாளர் தான் கேட்டிருக்கணும். அங்கங்கிற பேச்சுக்கே கிடையாது என்று ஸ்டாலின் சொல்லுகிறார். இவர் இதுக்கு முன்னாடி அமைச்சரவையில் பங்குன்னு சொன்னார்ல ஈவிகேஎஸ் இளங்கோவன், ஏன் பதில் சொல்லலை? அந்த அளவுக்கு ஒரு கட்சி தான் போய் சேர்ந்தது, அதுக்குள்ளே கூட ஒரு சரியான இணைப்பு இல்லை. மந்திரி சபை அமைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது திமுகவுக்கு. என்ன, அத்தைக்கு மீசம் முளைச்சா தானே பிறகு சித்தப்பா, அதில் கூட்டணிக்கே இடம் கிடையாது, யாருக்கும் கிடையாது, நாங்கள் மட்டும்தான் மந்திரி சபை அமைப்போன்னு. அதாவது ஆகாயத்தில் காகித கோட்டைகள், மனக்கோட்டைகள் கட்டுறது, பில்டிங் கேசல்ஸ் இன் தி ஏர், அந்த மாதிரி அந்த கட்சியினுடைய நமக்கு நாமே பொருளாளர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் மக்கள் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுவான கூட்டணி இன்னைக்கு ஈவிகேஎஸ் பேசியிருக்காரு. அவரா வலுவான கூட்டணி அப்படின்னு சொன்னா, கூட்டணி மந்திரி சபை பற்றி சொன்ன கருத்துக்கு ஒரு பதிலையும் சொல்லலையே. தேமுதிக உறுதியாக வரும்னு சொல்லிட்டு இருந்தாரு இளங்கோவன். தேமுதிக இப்ப வராட்டால் நாங்க ஜெயிப்போங்கிறாரு. தேமுதிக வராவிட்டாலும் ஜெயிப்போன்னு நேத்து பேட்டியில சொல்லலையே. மாவட்ட செயலாளர்கள்ட்ட ஒன்று சொல்லியிருக்காரு, வெளியே ஒன்று சொல்லியிருக்காரு கலைஞர். இந்த மாதிரியான ஒரு தடுமாற்றம் அவர்களுக்கு என்றைக்குமே ஏற்பட்டதில்லை. அதுக்கெல்லாம் காரணம் அவர்களுக்கு வெற்றி பெற முடியாதுங்கிற ஒரு எண்ணம் தான். அந்த ஆத்திரத்தில் எங்கள் மேலே பாய்வாங்க. நாங்கள் முதல் குற்றவாளியாக ஜெயலலிதாவையும், ரெண்டாவது குற்றவாளியாக கலைஞரையும் ஊழல் பிரச்சனை வச்சுருக்கோம். மிக பிரமாதமாக ஆனந்த விகடன் படம் பிடிச்சு காட்டிட்டான். நான் 10,000 கூட்டத்தோடு பேச முடியாது.